ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்துங்க ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஒருத்தர் இருக்கிற கோல்டு வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ் கிட்டையும் இருக்கணுங்க. அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக உபயோகப்படுறதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு படிப்பு செலவு. ஆனால் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒன்று வந்துங்க பணம் இருக்கிறவங்க ஆபரணமாக போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறது. இன்னொருத்தர் வந்து அவசிய தேவைகளுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த அவசிய தேவைகளுக்காக வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு 50,000 ரூபாய் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 லட்சம் ரூபாய் நகை வந்து அவங்க கையில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பள்ளிக்கு கட்டணுங்கும் போது உடனடியாக போய் இந்த கோல்டை வச்சு எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா ஒருத்தருள்ள கோல்டை வந்து எப்பவுமே வச்சுக்கணுங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலையே படக்கூடாதுங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. ஐயோ நான் போன வாரம் தானே போய் கோல்டு வாங்கிட்டேன், இன்னைக்கு போய் வாங்கியிருக்கலாம். நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, வாங்கணும்னு நினைச்சிருந்தா 3000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம், 5000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க என்னன்னா இந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கவலையே படக்கூடாதுங்க. இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்டாக தான் எடுத்துக்கணுமே ஒழிய இது நெகட்டிவாக நம்ம வந்து நினைக்கவே கூடாது. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இது நெகட்டிவாக இருப்பாங்க, புதுசாக வாங்குறவங்களுக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ஏற்கனவே வாங்கினவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஜிட்டல் மெத்தடில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்குங்க. தங்கம் வந்து முதலீடான்னா அது அவசர தேவைக்கு உண்டான இடமா நீங்கள் வச்சுக்கணுங்க. முதலீடுன்னா ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் வச்சுக்கணுங்க. அப்படியே அதை நீங்கள் முதலீடாக வச்சாலும் நம்மளோட பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படுமான்னா செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மைண்டில் செட் ஆயிடுச்சுங்க. தங்கம்னா வந்துங்க முதலீடு மேல் நோக்கி போகும். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பற்றி யோசிக்கணுங்க. அதை தாண்டி நிறைய லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. இப்போங்க தங்கத்தை தாண்டி லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் கொஞ்சம் போயிடணுங்க. அப்படி போகும்போது தான் நம்ம சொல்கிறதுங்க ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்க, இந்த மாதிரி அவங்க போகும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க, இதை விட அதிகமான லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நான் தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டத்தில் வாங்க ஆரம்பிங்க. குறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டு கிடைக்கும்ன்றதை முதல் புரிஞ்சுக்கணுங்க. சில்வரும் அதே தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலுங்க. கண்டிப்பாக வந்து அதோட தேவைகள் வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க. இப்போ இந்த சூரிய ஒளி இதுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சில்வர் வந்து தேவைப்படுதுங்க. இந்த மாதிரிலாம் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து வரப்போகிற ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. அதையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. துபாயில் போய் வாங்குறீங்க, கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400-500 ரூபாய், இங்கே ரேட்டை விட கம்மியாக இருக்குன்னா அது வந்து 200-300 ரூபாய் மாறுங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் வந்து என்னென்னா பின் வழியாக கொண்டு வரது கொஞ்சம் குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க. ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம இருக்கிற அட்வான்டேஜ் இதுதாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்துங்க ஒரு எஸ்ஐபி சிஸ்டத்தில் போயிட்டுங்க நீங்கள் மாதம் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வாங்க உங்கள் ரேட் வந்து ஆவரேஜ் ஆகிட்டே வருங்க. இறங்கினாலும் உங்களுக்கு நல்லதுங்க. இறங்குற இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ரேட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பூம் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க. ஆபரணமாக நீங்கள் போய் வாங்கியிருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, நீங்கள் வந்து போயிட்டுங்க வாங்கி வந்து லாக்கரில் வச்சுக்கிறதோ இதெல்லாம் விரும்பாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேசணுங்க 70 ரூபாயில் நீங்கள் வந்து 60-70 ரூபாயில் நீங்கள் வந்து கோல்டு பீஸ் வாங்குங்கன்ட்டு. இப்போ ஓகே 50 ரூபா இருந்தால் திரும்பி வாங்குங்க, திரும்பி அது ஆவரேஜ் ஆகி 55 ரூபாய் ஆகிட போதுங்க. தங்கம் வந்து என்றைக்குமே 0 ஆகாதுங்க. இப்போ 6% குறைச்சிட்டதுனால வந்து தங்கம் வந்து எப்படி மோசமாக போயிடுமா, அதெல்லாம் போகாதுங்க. அதோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. இது ஒரு சின்ன இதுங்க, ஆனால் இது நல்ல கரெக்ஷன் தாங்க இதுங்க.